அது வந்து 2026 தான் நாங்க வந்து எம்எல்ஏ எலெக்ஷன்ல ஃபுல்லா எல்லா தொகுதியில நிக்கிற மாதிரி ஏற்பாடு பண்ணிருக்கோம். முதல்வர் கலந்து கொள்கிறாருன்னு அறிவிச்சாங்களோ இல்லையா, அது மீனவர் மாநாடு இல்ல. அதே மாதிரி அந்த நீர்நிலைகள் இருக்கிற இடத்துல தான் எங்களுடைய வாழ்க்கையை தனியாதான் இருப்போம். நாங்க வந்து கடல் வேட்டையர்கள், எங்களை வந்து கடல் வேட்டையர்கள் தான் சொல்லுவாங்க. ஆட்சியில இருந்தா நாங்க எப்பயுமே பழங்குடியினர் பட்டியலில் சேர்ந்துட்டு இருக்கோம். 65,000 கோடி அந்நிய செலாவணியை ஈட்டு கொடுக்கிறோம் கவர்மெண்ட்டுக்கு. டீசல் மானியம் எங்களுக்கு தேவையே இல்லை. ரெண்டே வரி அதுல இருந்து எடுத்துட்டீங்கன்னா போதும். ரோடு இல்லாத இடத்துக்கு ரோட்டு வரி வாங்குறீங்க. நீங்க எங்களுக்கு வந்து பிச்சை காசு போட தேவையில்லை. மானியன்ற பேர்ல எங்களுக்கு பிச்சை காசு கொடுக்க தேவையில்லை. இன்னைக்கு இருக்கிறவங்க எல்லாமே வந்து யாருமே வந்து மீனவன் இல்லை. எங்களுடைய சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ஒதுக்குற பணமும் ஸ்டேட் கவர்மெண்ட்ல ஒதுக்குற பணமும் அவங்க தேவையில்லாதான் போகுது. ஏடிக்கிட்ட போய் கேட்டதுக்கு அந்த அம்மா அதுதான் சொல்றாங்க. அது வந்து அது அறிவிச்சிட்டாங்க, டிபார்ட்மெண்ட் அறிவிச்சிட்டாங்க, அது யார் வேணுமோ பயன்படுத்திக்கலான்றாங்க. யார் வீட்டு பணத்தை எடுத்து யார் பயன்படுத்து? சட்டத்திட்டங்கள் எதுக்கு? மக்களுக்கான சட்டமா, சட்டத்துக்கான மக்களா மாத்தணுமா? சார், இனிய தமிழ் வணக்கம். மீனவர் மக்கள் முன்னணியினுடைய வாட்ஸ்அப் குழுக்களிலும் சமூக ஊடகங்களிலும் பார்த்தா மீனவருடைய வாக்கு மீனவர்களுக்கே அப்படின்னு பதிவுகளை வந்து தொடர்ந்து பதிவு பண்ணிட்டு இருக்கீங்க. எதனால இந்த மாதிரி கருத்துக்களை முன்வைத்துட்டு இருக்கீங்க? நான் மாட்டி சங்க பொதுச் செயலாளர், மீனவர் மக்கள் முன்னணி கட்சியோட பொதுச் செயலாளர். அவர் வந்து ஜே சங்கர் மீனவர் மக்கள் கட்சியோட தலைவராக இருக்காரு. இது மீனவர் வாக்கு மீனவருக்குன்றது வந்து இப்ப வந்து எங்களுக்கு வந்து நீண்ட நெடிய காலமா வந்து இது ஒரு நாங்க நிறைய, அதாவது அரசியல் அதிகாரத்தை தேடி நிறைய பயணம் வந்திருக்கு. இப்ப இந்த கட்சி நம்ம கட்சி தொடங்கினதால, கட்சி இருக்கிறதால, கட்சி மூலமா வந்து நாங்க வந்து எலெக்ஷன்ல நிக்கிறதுக்கு ரெடி ஆகும்போது எங்களுக்கு கொஞ்சம் சில இடர்பாடுகள் வந்ததால அது அப்படியே நிறுத்தி வச்சிருக்கோம். அது வந்து 2026 தான் நாங்க வந்து எம்எல்ஏ எலெக்ஷன்ல ஃபுல்லா எல்லா தொகுதியில நிக்கிற மாதிரி ஏற்பாடு பண்ணிருக்கோம். இப்ப வந்து எங்களுக்கு வந்து மீனவர்களுக்கு வந்து அதிகமான இடத்துல வந்து இப்போ பெரிய கட்சியும் சிறிய கட்சியும் இடம் கொடுத்துருக்காங்க. அதனால அந்த பார்லிமெண்ட்ல வந்து எங்களுடைய குரல் ஒலிக்கணும்னா இப்போ இடம் கிடைச்சிருக்கவங்கள நாங்க வந்து பயன்படுத்திக்கணும். அதனால பாரம்பரியமான மீனவர் வேட்பாளர்களை ஆதரிச்சு பாரம்பரியமான மீனவர்களுடைய வாக்கு அந்த மீனவர்களுக்கே போகணுன்றதாலதான் எங்களுடைய ஒரே கொள்கையா மீனவர் வாக்கு மீனவர்களுக்கு நாங்க கொடுத்துருக்கோம். இப்ப ஏற்கனவே திராவிட கட்சிகள், தேசிய கட்சிகள் இருக்கும்போதும் அதிலும் மீனவர் பிரமுகர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் வேட்பாளர்களாகவும் போட்டியிடுகிறார்கள். இப்படி இருக்கும் பட்சத்தில் மீனவர்கள் தனித்து போட்டியிடும் பொழுது வாக்குகள் சிதறாதா? வேற ஒரு அணிக்கு சார்பாக அமையாதாது? இல்ல, தனித்து யாரும் இப்ப போட்டி இல்ல. இப்ப வந்து நம்ம தனித்து யாரும் இப்போதைக்கு இப்ப போட்டி இல்ல. மிகப்பெரிய ஒரு கட்சி ரூலிங் பார்ட்டியா இருந்தது. இப்ப எதிர்கட்சியா இருக்கிற கட்சியில 4 தொகுதியும், நாம் தமிழர் கட்சியில ஒரு தொகுதி, அதாவது மயிலாடுதுறை, மொத்தம் 5 பேர் கேண்டிடேட் பாரம்பரியமான மீனவர்கள் நிக்கிறதால அந்த பாரம்பரியமான மீனவர்கள் நிக்கிற இடத்துல வந்து ஓட்டுகள் சிதறாத அளவுக்கு எங்களுடைய வாக்கை வந்து ஒரு தலைபட்சமா மீனவர் வாக்கு மீனவருக்கேன்ட்டு நாங்க அளிக்கிறதுக்கு ரெடியா இருக்கோம். ராமநாதபுரத்துல வந்து மீனவர்கள் சார்பாக ஒரு பாராட்டு விழா தமிழக அரசு ஏற்பாடு செஞ்சதுன்னு சொல்லியிருந்தாங்க. அதன் பிறகு இல்ல, தமிழக அரசு தான் இந்த பாராட்டு விழா ஏற்பாடு செஞ்சதுன்னு சொல்லியிருந்தாங்க. எப்படியாக இருந்தாலும் அந்த மாநாட்டில் வந்து சில திட்டங்களை அறிவித்திருந்தார் தமிழக முதல்வர். அது வந்து முன்னிறுத்தப்பட்டு செயல்படுத்தப்பட்டு இருக்கிறதா? அதாவது அவர் வந்து நாங்க கேட்ட கோரிக்கைகள் வந்து பல. இந்த கோரிக்கை அவருக்கு அந்த மாநாடு நடத்துறதுக்கு, அதாவது மீனவர்கள் மாநாடுன்னு தான் அவங்க அறிவிச்சாங்க. தமிழக அரசு வந்து மீனவர்கள் மாநாட்டுல வந்து முதல்வர் கலந்து கொள்கிறாருன்னு அறிவிச்சாங்களோ இல்லையா, அது மீனவர்கள் மாநாடு இல்ல. அந்த சுத்து வட்டாரத்துல இருக்கிற எல்லா மீனவர்களும் ஒட்டுமொத்த தமிழகத்துல இருந்து சில எதிர்ப்பு குரல் வந்ததால வந்து அது வந்து கட்சியோட மீனவர் அணி மாநாடா அறிவிச்சு அதுல வந்து நாங்க கேட்ட சில கோரிக்கைகளை வந்து சிலதை தான் வந்து அதை அறிவிச்சிருக்காங்க. நாங்க டீசல் மானியம் 3000 லிட்டர் மாசமான கேட்டிருக்கோம். 3000 லிட்டர் கேட்டதுக்கு வந்து அவங்க வந்து கொடுத்தது வந்து ஏற்கனவே கொடுத்தது வந்து 1800 லிட்டர் கொடுத்ததுல 100 லிட்டர் மட்டும் சேர்த்து 1900 லிட்டர் மட்டும் தான் கொடுக்காங்க. அதாவது வருஷத்துல வந்து 10 மாசத்துக்கு வந்து 19000 லிட்டர் கொடுக்காங்க. அவ்வளவுதான். நாங்க கேட்டது வந்து 30000 லிட்டர். அதுக்கடுத்து வந்து எங்களுடைய பழங்குடியினர் பட்டியலில் எங்களை சேர்க்கணும். மீனவர்கள் வந்து பல நாள் போராட்டம், இது பல நாள், இது 85ல இருந்து நாங்க வந்து கோரிக்கையா வச்சு கடந்த சட்டமன்ற தேர்தலின் தேர்தல் அறிக்கை கூட திமுக அரசு இதை குறிப்பிட்டிருந்தாங்க இல்லையா? திமுக கட்சி பழங்குடியினர் பட்டியலில் மீனவர்கள் சேர்க்கப்படுவோம் சொல்லியிருந்தாங்க. அதற்கான முன்முயற்சிகள் ஏதாவது எடுக்கப்பட்டிருக்கிறதா? அதாவது இப்ப மட்டும் இல்ல, எங்களை அது வந்து ஏமாத்துற வாக்குறுதி. அதாவது என்ன பண்ணாங்கன்னா, இவங்களும் சரி எல்லாமே
அரசியல் கட்சிகள் எல்லாமே, அது ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்டேட் கட்சியா இருந்தாலும் சரி, சென்ட்ரல் கட்சியா இருந்தாலும் சரி, வாக்குறுதி கொடுக்கறது என்னமோ வந்து இப்ப எங்களை வந்து பழங்குடியினர் பட்டியல சேர்க்கறதுன்னு தான் வாக்குறுதி கொடுக்குறாங்க. ஒவ்வொரு கடந்த 3 எலெக்ஷன் தேர்தலுக்கு இதே வாக்குறுதி தான் கொடுத்தாங்க. ஆனா யாரும் சேர்க்கிற மாதிரி இல்ல. அது வந்து அந்த அம்மா ஆட்சியில இருந்தாங்க, ஜெயலலிதா அம்மா ஆட்சியில இருக்கும்போது ஒரு தீர்மானம் போட்டு எடுத்துன்னு வந்தாங்க. அந்த தீர்மானம் போட்டு எடுத்துன்னு வந்து அதை வந்து அந்த சம்பந்தப்பட்ட ஆணையத்துக்கு அனுப்புறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணும் போதுதான் மீனவர்கள்ல வந்து 16 உட்பிரிவுகளை பிரிச்சு அதை அங்கீகாரம் பண்ணாங்க. அப்பதான் மீனவர்கள்ல வந்து 16 உட்பிரிவுகள் அங்கீகாரம் பண்ணது வந்து அப்பதான். அதை வந்து ரெடி பண்ணி இருக்கும் போதுதான் அந்த அதுலதான் வந்து பட்டினவர், முக்குவர், அந்த செட்டியாரு, பரதவ ராஜகுலம், முத்தரையரு, வெள்ளாளரு, அப்புறம் வந்து செம்படவர், ஓடக்காரன், இந்த மாதிரி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 16 உட்பிரிவுகளா எங்களுக்கு வந்து அங்கீகாரம் கொடுத்தாங்க. அந்த அங்கீகாரம் கொடுத்ததுல வந்து 16 உட்பிரிவுகள்ல கொடுத்ததுலதான் வந்து இப்ப வந்து 4 தொகுதியா நாங்க கருதுறோம். ஒண்ணு தென் சென்னை வந்து தென் சென்னை, பாண்டிச்சேரி, கன்னியாகுமரி, அதுக்கடுத்து வந்து பெரம்பலூர்ல தான் முத்தரையர் எங்களுடைய மீனவர்கள் ஒரு தனி சமூகமா தான். தனி சமூகம் இல்லைங்க, மீனவர் தான், அவங்களும் மீனவர் தான். அதாவது கடற்கரையை விட்டு அவங்க தொழில் ரீதியா நகர்ந்து போனதால அவங்க வந்து தனிப்பட்ட முறையில் அதுவும் அவங்களும் வந்து அந்த உள்நாட்டு மீனவர்கள்ல வந்து அவங்க வருவாங்க, இந்த குரூப்ல வருவாங்க. உட்பிரிவுகள்ல 16 உட்பிரிவுகள்ல வந்து அவங்க வராங்க. அதனால அந்த 4 தொகுதி. விளவங்கோட்ல வந்து நம்ம மீனவ சமுதாயத்தை சேர்ந்த காங்கிரஸ்ல ஒரு தொகுதி கொடுத்திருக்காங்க, எம்எல்ஏ. அது வந்து அதுவும் கொடுத்திருக்காங்க. அதுக்கும் நம்ம வந்து அதாவது பாரம்பரியம் மீனவர்கள் எங்கெங்க இருக்காங்களோ அவங்களுக்கு எல்லாருக்கும் வேலை செய்ய சொல்லிருக்கோம். இந்த பழங்குடியினர் பட்டியல் வந்து அறிவிக்கிற தேர்தல் வாக்குறுதியில வந்து யாருமே வந்து சரியா செய்யாத காரணத்தால அந்த பழங்குடியினர் பட்டியல்ல வந்து இந்த மீனவ சமூகம் எப்படி தீவிரம்ட்டு நீங்க எல்லாம் கேட்கலாம். அந்த பழங்குடியினர் அதாவது ஆதிவாசிகள், அதாவது அவங்க வந்து ஒரு 5 பிரிவு இருக்கு. சட்ட ரீதியா வந்து 5 கண்டிஷன் இருக்கு. அந்த 5 கண்டிஷன் என்னன்னா, ஒண்ணு வந்து பழமையான பண்புகள். பழமையான பண்புகள் அது உலகம் தோன்றதுல இருந்து பூமி தோன்றதுல இருந்து அந்த பண்புகள் எப்படி இருந்தோமோ அதே பண்பு மாறாதது இன்னைக்கு வரல வாழ்ந்து மீனவர்கள். அதுக்கு அடுத்து வந்து 2வது வந்து புவியியல்ல வந்து தனிமைப்படுத்துதல். நாங்க வந்து எல்லாமே வந்து அந்த கடற்கரை ஒட்டியா போலதான், அதே மாதிரி அந்த நீர்நிலைகள் இருக்கிற இடத்துல தான் எங்களுடைய வாழ்க்கையை தனியாதான் இருப்போம். அதனால அந்த இது தனிமைப்படுத்துறதுல நாங்க வந்துடுறோம். மேற்கொண்டு வந்து சமூகத்துடன் தொடர்பு. எந்த சமூகத்துடனும் நாங்க வந்து நேரடியா தொடர்பு வராது, எங்களுக்குள்ளதான். அதாவது ஒரு கிராமம், அந்த கடற்கரை ஒட்டிய கிராமத்துல அங்குக்குள்ளதான் இருக்கணும் இல்லையா. வெளியில நாங்க வந்து அவ்வளவா வந்து நாங்க வந்து தொடர்பு வச்சிருக்கோம். இந்த இதுக்கும் நாங்க அந்த பழங்குடியினர் பட்டியலுக்கு வாங்குறதுக்கு கரெக்டா அந்த இதுல வரணும். அதுக்கடுத்து வந்து பொருளாதாரத்துல வந்து நாங்க பின்தங்கியவங்க எப்படின்னா எங்களுக்கு கிடைச்சா லாபம், இல்லைன்னா இல்ல, அந்த மாதிரி வியாபாரத்துல தான் இருந்து நெருங்கி. அதனால அதுலயும் நாங்க இருக்கிறதால அந்த 5 கண்டிஷனுக்கு நாங்க இருக்கிறதால அதாவது நாங்க வந்து கடல் வேட்டையர்கள். எங்களை வந்து கடல் வேட்டையர்கள் தான் சொல்லுவாங்க. கடல்ல போய் நாங்க வேட்டையாடினாதான் எல்லாமே. கடல் விவசாயிகளும் சொல்லலாம். இந்த மாதிரி எல்லாத்துக்கும் பொருந்துறதால எங்களுக்கு வந்து பழங்குடியினர் பட்டியல் 85ல வந்து நம்ம பிபி சிங் ஆட்சி காலத்துல மண்டல் கமிஷன் ஒண்ணு போட்டாங்க. அந்த மண்டல் கமிஷன் போடும்போது அதுல வந்து முக்கியமான ஆட்கள் வந்து யாருன்னா எங்களோட கமிட்டி உறுப்பினராக இருந்தவர் வந்து கே. சுப்பிரமணியம். அவர் வந்து ஒரு மீனவ சங்க தலைவரா மிகப்பெரிய ஒரு ஆளுமையா இருந்தவர். அவர் வந்து ஜெனிவாவில வந்து ஜெனிவாவில தொடர்பு கொண்டு எங்களுக்கு மீனவர்களுக்கு நிறைய இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த அவர் இருக்கும்போதே இதை வந்து செயலாற்றி இருக்கணும். பிபி சிங் இன்னும் கொஞ்ச காலம் ஆட்சியில இருந்திருந்தா நாங்க எப்பயுமே பழங்குடியினர் பட்டியல சேர்ந்துட்டு இருக்கோம். அதுக்கப்புறமா வந்து ஆட்சி மாற்றம், அதுக்கு அடுத்து எங்களை ஏமாத்தின்னு தான் வந்தாங்களே ஒழிய இதுவரையிலும் பண்ணல. இத வந்து தொடர்ச்சியா யாரா இந்த பழங்குடியினர் பட்டியல தொடர்ச்சியா அது அந்த ஆணையத்துக்கும் கவர்மெண்ட்டுக்கும் தொடர்ச்சியா செய்யறது யாரானா எடப்பாடியில வையாபுரின்னு மிகப்பெரிய ஒரு ஆளுமை. அந்த எடப்பாடி ஊரை சார்ந்த திரு வையாபுரி அவர்கள், எடப்பாடியை சேர்ந்த எடப்பாடி ஊரு, அந்த ஊரை சேர்ந்த மிகப்பெரிய ஒரு ஆளுமை வையாபுரி. அவர் வந்து அந்த இதை வந்து தொடர்ச்சியா பண்ணிட்டு வந்தாங்க. அவர் மறைவுக்கு பிறகு அவருடைய மகன் ராமகிருஷ்ணன்ட்டு அவரு இதுவரையிலும் அதை தொடர்ச்சியா பண்ணிட்டு வராங்க. இப்ப கூட ஆளுங்கட்சி அவரை தான் தொடர்பு கொண்டு ஏதோ ஒரு கூட்டம் போடுங்க, நாங்க கண்டிப்பா வாங்கி தரோன்ட்டு ஏதோ
அவரை தொடர்பு கொண்டு அந்த சேலம் தெற்கு பகுதியில் நிக்கிற நம்ம அவர் பேரு நல்ல செல்வ கணபதி வந்து அவரை தொடர்பு கொண்டிருக்காங்க. இந்த மாதிரி தொடர்பு கொண்டது வந்து தொடர்ச்சியா வந்துதான் இருக்கு. ஆனா இதை வந்து முடிவுக்கு யாரு எடுத்துன்னு வராங்களோ, இந்த பழங்குடியினர் பட்டியல்ல எங்களை சேர்க்கறதுக்கும் எங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றுறதுக்கு யாரு எங்களுக்கு வந்து ஒத்துழைப்பு, எங்களுக்கு எந்த கட்சியில நாங்க பார்க்கல, எது யாரு பண்ணாலும் அதை வந்து 26ல காட்டுவோம். நாங்க பழங்குடிய பட்டியல சமீபத்துல குறவர்கள் வந்து இணைக்கப்பட்டிருக்கிறார்கள். மீனவர்கள் வந்து மற்ற மாநிலங்கள்ல பழங்குடியர் பட்டியல இருக்காங்களா? வேற ஏதாவது மாநிலம் இருக்காங்க. ஒண்ணு குஜராத், அப்புறம் நம்ம அந்த வடபகுதியில ஃபுல்லா நிறைய ஒரு 4-5 மாநிலத்துல இருக்காங்க. அது வேற, அதாவது மீனவர்கள் இந்த 16 இந்த பிரிவு இல்லாத அந்த மாநிலத்துக்கு ஏத்த மாதிரியான ஒரு சில பிரிவுகளை வச்சு உள்நாட்டு மீனவர்கள், அதாவது பூலான் தேவிலாம் இருந்தாங்கல்ல, உத்தரப்பிரதேசம், அவங்களாம் வந்து அந்த அந்த பிரிவுல வராங்க. அவங்களாம் வந்து பழங்குடியினர் பட்டியல வந்ததாக தான் அவங்களுக்கு எம்பிசிஐ பெற்று. இப்ப உங்களை பழங்குடியினர் பட்டியலில் இணைக்கணும்னா மத்திய அரசு அதுக்கான செயல்பாடுகளை செய்யணும்ல, மாநில அரசு வலியுறுத்தி மாநில அரசு வந்து இங்க சட்டமன்றத்துல தீர்மானம் போட்டு அந்த தீர்மானத்தை வந்து நம்ம இங்க இருக்கிற ஒரு அந்த சம்பந்தப்பட்ட ஆணையத்துக்கு கடிதம் கொடுக்கணும். அவங்க அது பரிந்துரை பண்ணி சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு அனுப்பணும். அங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்ல அதே அவங்களோட ஹெட் ஆபீஸ் அந்த ஆணையத்துக்கு கொடுத்தாதான் அந்த ஆணையத்துல இருந்து பரிந்துரை பண்ணி அதை வந்து நம்ம வந்து இதுக்கு போகும், ஜனாதிபதி ஒப்புதலுக்கு போகும். ஜனாதிபதி அதை வந்து பரிந்துரை பண்ணி அதை வந்து பார்லிமெண்ட்ல வரும். பார்லிமெண்ட்ல வந்து அந்த பார்லிமெண்ட்ல அதை வந்து மெஜாரிட்டி கிடைச்சி பாஸ் ஆனாதான் இது கிடைக்கும். இதை வந்து அவசரமா வந்து நரிக்கூற அவர்களுக்கு கொடுத்துட்டாங்க. அவசரமா பண்ணது, அவசரமா ரெடி பண்ணி ஏதோ நம்ம முதல்வர் அவர்கள் வந்து வந்த அவசரத்துல ஏதோ பண்ணாரு. அதை வந்து அந்த கவர்மெண்ட்டும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ஏற்றின்னு கடகன்னு பண்ணாங்க. அதுல குளறுபடி வந்தவங்களை வந்து தமிழ்நாட்டை சேர்ந்த நரிக்குறவர்களை வந்து சரியா சேர்க்கறதுக்கு அதுல வந்து கட்டுப்பாடு விதிச்சிருக்காங்க. அதெல்லாம் எங்களுக்கு அந்த இதெல்லாம் மீனவர்களை பழங்குடியினர் பட்டியலில் சேர்க்கறது தகுதியான ஒரு சமூகம். அந்த கவர்மெண்ட் ஜீவோல இருக்க அந்த 5 அம்சத்துக்கு தகுதியான ஒரு சமூகம். இதை சேர்க்கறதுக்கு ஏன் முடியலன்னா அரசியல் பண்றோம். சட்டமன்ற தேர்தல் அறிக்கையில திமுகவினர் அவங்க சொல்லியிருந்தாங்க பழங்குடியினர் பட்டியலில் சேர்ப்போம். இப்ப 3 ஆண்டுகளை கடந்து விட்டது. அதற்கான முன்முயற்சிகள் எதுவும் எடுக்க 3 ஆண்டுகள் மட்டும் இல்லைங்க, இது வந்து 3 எலெக்ஷனு, அதாவது எம்எல்ஏ எலெக்ஷனும் சரி எம்பி எலெக்ஷன் தாண்டி வந்துருச்சு. ஒவ்வொரு எலெக்ஷனுக்கும் இவங்க வந்து பார்லிமெண்ட்லயோ இல்ல தேர்தல் அறிக்கை தலைவர்களோ மீனவர் கட்சிகளோ அது பிரமுகர்களோ ஏன் இது தொடர்பா எந்த ஒரு கேள்வியும் அழுத்தமும் திமுக அரசுக்கு நீங்கள் முன்வைக்க மாட்டேங்குது? அதாவது நாங்க அழுத்தம் கொடுத்துதான் இருக்கோம், அழுத்தம் கொடுக்காத இல்ல. அழுத்தம் வந்து ஒட்டுமொத்த இப்பத்துக்கு இப்ப இந்த 2 வருஷமா வந்து மீனவர்கள் வந்து ஒற்றுமையில வந்து மிகப்பெரிய ஒரு ஆளுமையா வர்றதுக்கு ரெடி ஆயிடுச்சு. அதாவது இங்க சென்னையில நம்ம பழவேற்காட்டுல ஏதாச்சும் ஒரு பிரச்சனைனா கன்னியாகுமரியில எதிர்கொலிக்கிறதுக்கு இன்னைக்கு ரெடியா யங்ஸ்டர் எல்லாம் அந்த அளவுக்கு இணைஞ்சிருக்காங்க. மீனவ மக்களும் இன்னைக்கு வந்து ஆதரவு தர்றதுக்கு ரெடி ஆயிடுச்சு. அதுல வந்து உதாரணமா நாங்க வந்து மீனவ மக்கள் முன்னணி கட்சி வந்து எல்லா மாவட்டத்திலையும் இப்போ வந்து நம்ம ஆட்களை வந்து யங்ஸ்டரு மொத்தம் பெரியவங்க ஆலோசனை சொல்றது பெரியவங்க எல்லாரையும் வந்து நிர்வாகத்துல போட்டுன்னு வரோம். இன்னும் 1 வருஷத்துல இந்த வந்து நீங்க சொல்ற மாதிரி மிகப்பெரிய ஒரு ஆளுமை தமிழ்நாட்டுல வந்து ஒரு தலைமை கண்டிப்பா வரும். அது எதிர்பார்க்கறத விட இல்ல முடியும்ன்றோம். நாங்க மீனவர் நல வாரியத்தினுடைய செயல்பாடுகளை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? திருப்தி தருகிறதா? இல்ல மீனவர் நல வாரியம் வந்து மீனவர்களுக்காக உருவாக்கப்பட்டதுன்னாங்க. ஆனா அந்த மீனவர் நல வாரியத்துக்கு தலைவரா வந்து மந்திரியே வந்து மீனவரே இல்லை. அதே மந்திரியை மீனவர் அல்லாத ஒரு மந்திரியை போட்டாங்க. அதே மந்திரியை தான் நலவாரிய தலைவராகவும் போட்டிருக்காங்க. அதனால நலவாரியத்துக்கும் அமைச்சரே தலைவராக இருக்காரு. அமைச்சரும் தலைவராக இருக்காரு. இப்ப முதல்ல வந்து இப்ப சிலதெல்லாம் சில மாற்றங்கள் தான் இருக்குது அந்த நலவாரியத்துல. ஆனா முக்கியமான ஒரு குறிப்பை எடுத்துட்டாங்க அதுல இருந்து. அதாவது பழைய நலவாரிய கார்டுலாம் நீங்க வாங்கி போய் பாருங்க, பழைய எங்களோட கார்டுலாம் இருக்கும், அதை நாங்க காட்டுறோம். அதுல எல்லா திட்டமும் வரும். லாஸ்ட் ஒரு கண்டிஷன் ஒண்ணு வரும், 60 வயதானவர்களுக்கு அனைத்து மீனவர்களுக்கும் வந்து பென்ஷன் வழங்கப்படும் ஒரு காலம் இருக்கு. அதை நாங்க போய் சண்டை போட்ட உடனே எல்லார்கிட்டையும் போயிட்டு எங்களுக்கு இந்த கண்டிஷன் இருக்க நலவாரியம் மூலமா எங்களுக்கு 3000 ரூபாய் கொடுங்க. அடுத்த வருஷம் அந்த கார்டுல எல்லாத்தையும் அந்த பிரிண்ட் அவுட்ல எல்லாத்தையும் எதுனா அந்த முதியோர் இதுல எங்களை தூக்கின்னு போய் எதுல சேர்க்கலாம். ஆனா விவசாயிகளுக்கு வந்து அவன் கூட்டுறவு சங்கத்துல அவனுக்கு வந்து பென்ஷன் கொடுக்கான், வேளாளருக்கு வந்து கொடுக்கான்,
எல்லா சமூகத்துக்கும் கொடுக்கும்போது வருஷத்துல 65,000 கோடி அந்நிய செலவாணியை ஈட்டி கொடுக்கிறோம் கவர்மெண்ட்டுக்கு. அதாவது ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு நாங்க ஈட்டி கொடுக்கிறோம். எவ்வளவு? 65,000 கோடி நாங்க ஈட்டி கொடுக்கிறோம். ஒண்ணுமே இல்லாத நீங்க நிறைய மானியம் கொடுக்குறீங்க. விவசாயத்துக்கு நிறைய மானியம் கொடுக்கீங்க, மத்த தொழில் எல்லாத்துக்கும் மானியம் கொடுக்கீங்க. அதனால நமக்கு வந்து விவசாயத்தை பத்தி நம்ம தவறா சொல்ல, வேலை மத்த தொழிலை பத்தி நம்ம தவறா சொல்ல. ஆனா இந்த மீன்பிடி தொழில்ல தான் இந்தியா கவர்மெண்ட்டுக்கு 65,000 கோடி வருது. நீங்க கொடுக்குற மானியம் எங்களுக்கு தேவையே இல்லை. டீசல் மானியம் எல்லாம் எங்களுக்கு தேவையே இல்லை. ரெண்டே வரி அதுல இருந்து எடுத்துட்டீங்கன்னா போதும். ரோடு இல்லாத இடத்துக்கு ரோட்டு வரி வாங்குறீங்க. நாங்க தொழில் பண்றதுக்கு போட்டுக்கு டீசல் பிடிக்கிறதுல வந்து கடல் மேல ரோடு இல்லாத இடத்துக்கு வந்து ரோட்டு வரி வாங்குறீங்க. அது அடுத்து வந்து கடல் மேல வந்து பசுமை வந்து கெட்டு போச்சு, பொல்யூஷன் ஆகுது ஒரு வரி ஒண்ணு வாங்குறாங்க அந்த டீசல்ல. இந்த 2 வரியை எடுத்துட்டாலே நாங்க கிட்டத்தட்ட 45 ரூபா 50 ரூபாய்க்கு நாங்க எங்க டீசலை நாங்க பிடிச்சிக்கணும். நீ மாசமானா கொடுக்குற அந்த மானியமே எங்களுக்கு தேவையில்லை. நீங்க கொடுக்குற மானியம் எவ்வளவு? இப்ப 95 ரூபாய்னா லிட்டருக்கு வந்து 18 ரூபாய் தான் எங்களுக்கு கிடைக்குது. அதான் 1 லிட்டருக்கு 18 ரூபாய் தான் கிடைக்குது. அதை நீ இந்த 2 வரியை எடுத்துட்டா எங்களுக்கு எவ்வளவு லாபம்? நீ எங்களுக்கு வந்து பிச்சை காசு போட தேவையில்லையா? மானியன்ற பேர்ல எங்களுக்கு பிச்சை காசு கொடுக்க தேவையில்லையா? நாங்க உங்ககிட்ட சண்டை போட மாட்டோமே. இந்த வரியை விதிப்பது மத்திய அரசா மாநில அரசா? ரெண்டு கவர்மெண்ட். மீனவர் கூட்டுறவு சங்கங்கள்ல வந்து மீனவர்கள் அல்லாதவர்கள் உறுப்பினர்களாக சேர்க்கப்படுகிறார்கள் ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது. அதை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களா? அப்படி நடக்குதா? ஏத்துக்கிறோமா? ஏத்துக்கவே முடியாத விஷயம். நடப்பதை ஏற்றுக்கொள்கிறீர்களா? ஏத்துக்க முடியாத விஷயங்க அது. அதாவது இது வந்து எப்படின்னா வந்து காலந்தொட்டு வந்து அந்த சொசைட்டி தலைவர்களும் அதிகாரிகளும் சேர்ந்து பண்ண தவறு. மாற்று சாதியினரை வந்து உறுப்பினரா சேர்த்திருக்கான். உறுப்பினரா சேர்த்து ஃபுல்லா அதாவது தவறுகள் நிறைய நடந்து இருக்கிறதால எங்க அமைப்பு மூலமா எங்க சங்கத்து எங்க கட்சி மூலமா நாங்க கடிதம் கொடுத்திருக்கோம். இத வந்து அதாவது வாக்காளர் பட்டியல்ல வந்து மாற்று சாதியினர் எல்லாம் இருக்கிறத எடுத்துட்டு எலெக்ஷன் நடத்திட்டு நாங்க எல்லாத்தையும் கொடுத்துருக்கோம். அதுக்கு என்ன பண்ணாங்கன்னா அந்த அம்மா ஏடி அம்மா இருக்காங்க விஜயலட்சுமி, சென்னை மாநகரத்தோட மீன்வளத்துறை உதவி இயக்குனர், அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா உபத்தொழில் செய்யறவங்க எல்லாமே மீனவர் தான் சட்டம் இருக்குது என்றான். எது சட்டம்? 16 உட்பிரிவுகளை சேர்ந்தவன் தான் மீனவன். அவன் ஒருத்தன் சேர்றானா கூட்டுறவு சங்கத்துல சேர்றானா அவனோட ஜாதி சான்றிதழை வாங்கி பார்த்துட்டு தான் நீ சேர்த்துக்கணும். அதாவது பிறப்பின் அடிப்படையில் தான் மீனவர்கள் அப்படின்றத நீங்க ஏற்றுக்கொள்வீர்கள்? ஆமா, தொழில் யாரு வேணுமோ பண்ணுவான், எவன் வேணுமோ பண்ணுவான், அவெல்லாம் மீனவன். அப்படித்தான் எங்களுடைய பணத்தை தான் எடுத்து இப்ப குளத்தூர்ல வந்து வளர்ப்பு மீன் திட்டத்துக்கு வந்து எத்தனையோ கோடி வீணா எவ்வளவு மீனவன் இல்லாதவெல்லாம் பயன்படுவான். இல்ல, இந்த குற்றச்சாட்டுகள் தான் வருது. இறால் பண்ணைகளை அமைத்திருப்பவர்கள் மீனவர்கள் அல்ல அப்படின்றாங்க. வழங்கப்பட்ட மானியம் வந்து மீனவர்களுடைய பணத்தை எடுத்து அவர்களுக்கு வழங்குறாங்க. ஆமா, அந்த குற்றச்சாட்டுகள் அப்ப அது மீனவர்களுக்கு பயன்படலையா இறால் பண்ணைகள்? இல்ல, கண்டிப்பா இல்ல. அதாவது 95% நான் சொல்றேன், 95% மீனவரே இல்ல. இது 96ல மிகப்பெரிய ஒரு போராட்டம் நடந்தது. அந்த இறால் பண்ணை வைக்கிறதுக்கு மிகப்பெரிய போராட்டம் நடந்தது. அதுல வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சில அதாவது தவறுகள் செஞ்சு அந்த பர்மிஷனை கொடுத்தாங்க. இன்னைக்கு இருக்கவங்க எல்லாமே வந்து யாருமே வந்து மீனவன் இல்லை. எங்களுடைய சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ஒதுக்குற பணமும் ஸ்டேட் கவர்மெண்ட்ல ஒதுக்குற பணமும் அவங்க தேவையில்லாததான் போகுது. யார் அவங்க? மீனவர்களுக்கான பணம், அதற்கான மானியம் வந்து சம்மந்தம் இல்லாத நபர்கள் பெறுகிறார்கள். ஆமா, மீனவன் இல்லாதவங்க தான் போகுது. அதே மாதிரிதான் குளத்தூர்ல இப்ப நம்ம சிஎம் தொகுதியிலேயே நடந்திருக்குது மிகப்பெரிய தவறு. மீன் வளர்ச்சி, அதாவது மீன் வளர்ப்பு போட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு திட்டத்தை எடுத்துட்டு வந்திருக்காங்க எத்தனையோ ஏக்கர்ல. அது யாருக்கு போகுது? அதுதான் அது சம்பந்தமா அந்த அம்மா ஏடிக்கிட்ட போய் கேட்டதுக்கு அந்த அம்மா அதுதான் சொல்றாங்க. அது வந்து அது அறிவிச்சாங்க, டிபார்ட்மெண்ட் அறிவிச்சாங்க, அது யார் வேணுமோ பயன்படுத்திக்கலான்றாங்க. யார் வீட்டு பணத்தை எடுத்து யார் பயன்படுத்துது? என் வீட்டு பணம், மீனவர் பணம், அது மீனவருக்கு தான் வந்து சேரணும். நான் இப்ப போய் கேட்டேன்னா எனக்கு கொடுக்கணும், முன்ன எனக்கு தான் கொடுக்கணும். நான் எடுக்கலன்னா தான் நீங்க வந்து மத்தவங்களுக்கு அது இதை பண்ணும். புரியுதுங்களா? மீன் குஞ்சு பொறுப்பாளர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காரு முதல்வர். அது கூட மீனவர்களை பாதிக்குமா அல்லது அவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு விஷயமா? அதாவது இப்ப பல வருஷமா வந்து மீன் குஞ்சு இல்ல, நண்டு குஞ்சு வளர்க்கறதுக்கு திட்டம் ஏற்கனவே இருந்து அது வந்து ஃபெயிலர் ஆன திட்டமா ஆயிடுச்சு. ஃபெயிலர் ஆன திட்டத்தை சும்மா அது ஒரு திட்டமா தேவையில்லாத அறிவிக்கிறாங்க. ஒரு கண்துடைப்பு இதெல்லாம் நாங்க பண்றோம், இதெல்லாம் நாங்க செய்யறோம், அது மாதிரி பண்றாங்க. அதே மாதிரிதான் கடல்ல போய் மீத்தன் எடுக்கிறேன்ட்டு சட்டத்தை அதிகாரத்தை கொடுக்குறாங்க. கடல்ல போய் காற்றாலை வைக்கிறாங்க.
இதெல்லாம் யாரை வெளியே தொத்துறதுக்கு? அப்டேட் கம்பெனி வாழ வச்சுட்டு பாரம்பரியமான மீனவனை வெளியே தட்டுறதுக்கு அதாவது சட்ட திட்டங்கள் எதுக்கு? மக்களுக்கான சட்டமா, சட்டத்துக்கான மக்களா மாத்தணுமா? இந்த மீனவர்கள் மாற்றுத்திறனாளிகள் அவர்களுக்கான இந்த மீன்பிடி தடைகள உதவித்தொகை வழங்கப்படவில்லை, வழங்குறதில்லை அப்படின்னு சொல்லி ஏஜி அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டங்கள் நடத்தினாங்க. ஆனா அவர்களுடைய போராட்டத்திற்கு மீனவர் சமூக தலைவர்களோ, மீனவர் சங்கங்களோ அல்லது அரசியல் கட்சிகளோ எதுவுமே ஆதரவு தராம நீங்க எல்லாம் ஒதுங்கி நின்று வெடிக்க போறீங்க? இல்ல, நாங்க ஒதுங்கல. எங்க கட்சி நாங்க அவங்களுக்கு ஆதரவு தெரிவிச்சோம். அந்த நேரத்துல அந்த ஏரியா ஆபீஸ்ல போயிட்டு எங்க கட்சி சார்பா ஆதரவு தெரிவிச்சோம். ஏதாவது மாற்றுத்திறனாளினா நாங்க வலைக்கு போலாம், ஓட்டுக்கே போலாம். நிறைய பேர் குறிப்பிட்டாங்க, நாங்க மாற்றுத்திறனாளி மீனவர்களாக இருந்தாலும் கூட மீன்பிடி தொழிலை தவிர்த்து இதர பணிகள் இல்ல, மீன்பிடி தொழில் போறாங்க, கட்டுமரத்துக்கும் போறாங்க, போட்டுக்கே போறாங்க. இப்ப முதல்ல என்ன மாற்றுத்திறனாளி கை கால் அந்த கால் தெரியலதும் நிறைய பேர் போட்டுக்கு போறான். அங்க போய் என்ன பண்றான், அவங்க வலைய இழுக்கிறது, வலை பொத்துறது, அந்த வேலை தானே. மத்த அந்த மீன் வாங்கி விற்கிறது. கரையில இருக்கிற நிறைய பேர் மாற்றுத்திறனாளி மீன் வாங்கி சேல்ஸ் பண்றான். கருவாடு ஆக்கி கருவாடு நிறைய உள்ள. உங்களுக்கு உதாரணம் வாங்க, காசிமேடு கடற்கரை மாற்றுத்திறனாளிகளுக்கான உதவித்தொகை வழங்கப்படுகிறது என்ற காரணத்தை காட்டி மீன்பிடி தடைகளத்திற்கான உதவித்தொகை நிறுத்தப்படுகிறது. இந்த விஷயத்த ஒரு பேசு பொருளாகவே எந்த ஒரு அமைப்பும் ஏன் மாத்தல? இது நாங்க கேட்டோங்க, எங்க கட்சி சார்பா நாங்க கேட்டுட்டோம். ஏன் எப்படி கேட்டோம்னா, அதாவது இது இப்பதான் இந்த 3 வருஷமா தான் இந்த திட்டம், அதாவது பிரிச்சு ஆள்றது இந்த 3 வருஷமா தான். இத்தனை வருஷம் இல்ல திமுக ஏற்கனவே இருந்த திமுக ஆட்சியிலும் சரி, ஏடிஎம்கே ஆட்சியிலும் சரி இந்த இதெல்லாம் வரல. இப்போ இந்த 3 வருஷமா தான் அதாவது மாற்றுத்திறனாளிக்கு மட்டும் இல்ல, இப்போ ஒரு வீட்டுல ஒருத்தர் 5 பேர் இருக்காங்கன்னா 4 பேர் கடல் தொழிலுக்கு போவாங்க, ஒருத்தர் ஹார்பர்ல வேலை செய்வாங்க, ஒருத்தர் ஏதோ அரசு அதிகாரி அரசு வேலையில போறாங்கன்னா அவனுக்கு அந்த வீட்டுக்கு யாருக்குமே இல்லைன்றான். அவன் கடல் தொழில் பண்ற 4 பேர், மத்த 4 பேர் வேஸ்ட் தானே. அந்த வீட்லயே ஒரு வயதான ஒரு 60 வயசை தாண்டவங்க பென்ஷன் வாங்கினாங்கன்னா அந்த வீட்டுக்கு அந்த ரேஷன் கார்டுல அவங்க பேர் இருந்ததுன்னா அந்த ஆளுக்கு இல்லைன்ட்டு இப்பதான் இந்த 3 வருஷமா தான் நடக்குது. தமிழக முதல்வர் மாநாட்டில் பாத்தீங்கன்னா மீனவர்களுக்கு பல நலத்திட்ட அறிவிப்புகளை வெளியிட்டு இருக்காரு. கடற்பாசி வளர்ப்பு, இறால் வளர்ப்பு, மீன் குஞ்சு பொறிப்பகம், இப்படி மானியம் வழங்குறது, நாட்டுப்படகுக்கான அமைப்புகள், இப்படி பல விஷயங்களை அறிவிச்சிருக்கும் பொழுதும் கூட திமுக அரசை ஏன் குற்றம் சாட்டுகிறீர்கள்? மீனவர்கள் குற்றம் இல்ல, அது பேப்பர் அறிக்கை, அவ்வளவுதான். வெறும் அதிகாரிகள் சரியில்லை. அதாவது சிஎம்மோட நல்ல உள்ளத்துல அவருக்கு பல திட்ட உதவி எல்லாம் பண்ணலான்னு வந்திருக்கும். அதை தடுத்து நிறுத்துறது அதிகாரிகள். பேப்பர் அறிக்கையா தான் இருக்கு. அவர் அந்த அன்னைக்கு கொடுத்தாரு, அவர் 1800 லிட்டர்ல இருந்து 1900 லிட்டர் ஆகினாரு. இது வரலையே. அவர் அறிவிச்சது போன வருஷம் செப்டம்பர் மாசம் அறிவிச்சாங்க, வரலையே. கடற்கரையோர மாவட்டங்கள் 14 மாவட்டங்கள்ல, உள் மாவட்டங்கள்ல கிட்டத்தட்ட ஒரு 10 மாவட்டங்கள் உட்பட 24 மாவட்டங்கள்ல 1.5 கோடிக்கு மேல மீனவர்கள் இருக்கீங்க. ஆனா உங்ககிட்ட ஒரு ஒருங்கிணைந்த ஒரு ஒற்றுமை, ஒரு ஒற்றை தலைமை அப்படின்ற ஒரு விஷயம் இல்லாம பல்வேறு அமைப்புகளும் இயக்கங்களா பிரிந்து கிடப்பதற்கான காரணம் என்ன? ஏன் அவரு ஐயா சிங்காரவேலரை அவரை தாண்டி அதற்கு பிறகு ஒரு ஒற்றை தலைவரா யாரும் உருவெடுக்கல? சிங்காரவேலர் அவர் மீனவ தலைவரா அவர் ஆக்டிங் பண்ணல. பொது உடைமைவாதியா இருந்தார். அதாவது எல்லாருக்குமே, அதாவது பெரியார் எப்படி நம்ம பொது உடைமைவாதி, அம்பேத்கர் எப்படி பொது உடைமைவாதி அப்படின்னு சொல்றாமோ, எங்க சமூகத்துல பிறந்த மிகப்பெரிய ஒரு சுதந்திர போராட்ட வீரர், சுதந்திர போராட்ட தியாகி, மறைக்கப்பட்ட சுதந்திர போராட்ட தியாகி. இதே அவர் ஒரு வேற, அதாவது உயர்ந்த ஜாதியில பிறந்திருந்தாருன்னா இன்னைக்கு மாஸ்கோல செலவு இருந்திருக்கு. மீனவனா பிறந்ததால அவருடைய பொது உடைமை சீர்திருத்தங்கள், பொது உடைமை, அதாவது மக்களுக்கான பணிகள் மறைக்கப்பட்டது. முதல்ல ஆசியாவிலேயே முதல்ல 12 மணி நேரத்தை 8 மணி நேரமா ஆக்கி வேலையை 8 மணி நேரமா ஆக்கி அதுக்கு அடுத்து மே தினத்தை எடுத்துன்னு இந்தியாவில முதல் எடுத்துன்னு வந்தவரே அவர். அது மறைக்கப்பட்ட தலைவர். அதுக்கப்புறம் மிகப்பெரிய ஒரு ஆளுமை என் ஜீவரத்னம் அவர்கள் மிகப்பெரிய ஒரு ஆளுமை. அதாவது திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணா பார்க்ல தொடங்கும் போது, சென்னை ராயபுரத்துல அண்ணா பார்க்ல தொடங்கும் போது மொத்தம் 5 பேரை வச்சு தொடங்கினாங்க. ஃபர்ஸ்ட் 5 பேரை வச்சு தொடங்கினாங்க. ஆனா அண்ணா பார்க்ல 24 பேர் தான் மொத்தம். அந்த 24 பேர்ல 17வது ஆள் தான் என் ஜீவரத்னம், 23வது ஆள் அன்பழகன், 24வது தான் நம்ம மறைந்த மாபெரும் தலைவர் கருணாநிதி அவர், கலைஞர் அவர். இந்த மாதிரி ஆளுமை மிகுந்த ஒரு தலைவர்லாம் நாங்க சந்திச்சோம், இருந்தாங்க. அதுக்கு பின்னாடி வந்தாங்க தலைவர்லாம் வந்துட்டு போயிட்டாங்க. அவங்க மட்டும் கரெக்டா இருந்த அன்னைக்கு எங்களுக்கு மிகப்பெரிய ஆளுமையா இருந்தாங்க. அதாவது கலைஞர் கூப்பிட்டு பேசுற இடத்துக்கு இருந்தாங்க. அம்மையார் ஜெயலலிதா அவங்க கூப்பிட்டு பேசுறதுக்கு தகுதியான ஆட்கள் வந்தாங்க.
அந்த நேரத்துல வந்து நாங்க இவங்க வந்து பண்ண தவறு, அந்த நேரத்துல மீனவர்கள் வந்து அந்த கூட்டணியா அறிவிச்சிருந்தாங்கன்னா, எங்களை கூட்டணியில சேருங்கன்னு சொல்லியிருந்தாங்கன்னா, இன்னைக்கு வந்து மீனவர்கள் அந்த 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 தலைமையை ஏற்று இன்னைக்கு கலைஞ்சே இருக்காது. அதுல இருந்து பிரிஞ்சு எல்லாம் தலைவர், நம்ம தலைவரா பிரிஞ்சு வந்தவங்க தான் நிறைய தலைவர்கள். அதை வந்து மாத்திடுவோம். தமிழக மீனவர்களை வந்து இலங்கை கடற்படையோ அல்லது இலங்கை மீனவர்களோ சிறைபிடிப்பது ஒரு ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு லாஜிக்கான ஒரு விஷயம் இருக்கிறது, அவர்களுக்கான அந்த உரிமை தொடர்பா. ஆனா கன்னியாகுமரி மீனவர்களை தூத்துக்குடி மீனவர்கள் சிறைபிடித்தார்கள் அப்படின்ற செய்தி ஒரு வியப்பா இருக்கிறது. உள்நாட்டுக்குள்ள பக்கத்து மாவட்டங்களை சார்ந்தவர்களுக்குள்ள என்ன இந்த முரண்பாடு? அது வந்து அதாவது சிறைப்பிடிக்கல. அது வந்து அதாவது வந்து கட்டுமரம் பைப்பர் படகுக்கும் ஒரு எல்லை கோடு உண்டு. ஆழ்கடல் மீன் பிடிப்புக்கு ஒரு பெரிய விசைப்படகுகள் உண்டு. இவங்க வந்து பெரிய விசைப்படகுகள் வந்து கரையோரம் வந்து தொழில் பண்றதால அந்த சிறிய விசைப்படகுகள், சிறிய பைப்பர் படகுகள், கட்டுமரங்கள் வந்து அங்க தொழில் பண்ணும்போது அவங்களுக்கு கிடைக்கல. இது வந்து அண்ணன் தம்பி சண்டை தான். இல்லை, அவர்களை மீட்டெடுத்து வந்ததாக தானே விஜய் அது சும்மா சொல்ல வேண்டியதா, எலெக்ஷன் நேரத்துக்கு அறிவிக்கிறாங்க, அவ்வளவுதான். இப்ப இருக்கக்கூடிய தேர்தல் களத்தை மீனவர் மக்கள் முன்னணி எப்படி பாக்குறீங்க? யாருக்கான வெற்றி வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க? உங்களுடைய ஆதரவு யாருக்கு? நாங்க வெற்றி வாய்ப்பு யாருக்கு இருக்குது யாருக்கு இல்லைன்ற கதெல்லாம் இல்ல. எங்களுடைய மீனவர்கள் வேட்பாளர்கள் எங்கெங்க நிக்கிறாங்களோ எங்களுக்குன்னு இப்போ ஒரு அங்கீகாரத்தை நாங்க தேடினோம். அதாவது எங்களுடைய வாக்கு சிதறாம எங்களுடைய வாக்கு எங்களுடைய வேட்பாளருக்கே வந்து சேர்ந்தாதான் அடுத்த 26ல வந்து மீனவர்கள் வந்து 1.5 கோடி, அதாவது நீங்க சொல்ற மாதிரி வாக்காளர் லிஸ்ட் பிரகாரம் தான் வந்து 1.5 கோடி. அதுக்கு மேல வந்து எங்களை கிட்டத்தட்ட 2 கோடியை தாண்டி தான் மீனவர்களோட எண்ணிக்கை இருக்கு தமிழ்நாட்டுல. அனைத்து சமுதாய தலைவர்களும் இந்த ஜாதி வாரி கணக்கெடுப்பை வலியுறுத்துறாங்க. மீனவர் அமைப்புகளும் சங்கங்களும் அதை நீங்க விரும்புறீங்க? அந்த மாதிரி ஆமாங்க, ஜாதி வாரி கணக்கு எடுத்தாதான் அதாவது எங்களை வந்து நாங்க கடற்கரை ஓரமா இருந்தவங்க சில பேரு கொஞ்சம் வசதி வாய்ப்பு வந்தோட மேற்கப்படுவாங்க, அதாவது வேற தொழில் ரீதியா போயிடுவாங்க. ஆனா அவங்க மீனவன் தானே, பிறப்பால் மீனவன் தானே. அவங்க அப்ப அந்த கணக்குல வரல. இல்ல உங்க பிரகாரமா சொசைட்டி, அதாவது மீனவர் கூட்டுறவு சங்கத்தோட எண்ணிக்கையை வச்சுதான் நீ இன்னைக்கு வந்து கவர்மெண்ட் எங்களை வந்து குறைஞ்ச எண்ணிக்கையாக அடையாளப்படுத்துறாங்க. இது வந்து ஜாதி வாரி கணக்கெடுப்பு வந்துடுச்சுன்னா கண்டிப்பா 2 கோடியை தாண்டும் அவங்களுடைய இது. அதாவது வெற்றி நிர்ணயிக்கிறது வந்து அந்த அதாவது வரைஞ்சது ஒரு 14 தொகுதி ஆச்சு, 40 தொகுதி, 39 தொகுதி தமிழகத்திலயும் ஒரு பாண்டிச்சேரியில மொத்தம் சேர்த்து 40 தொகுதியில குறைஞ்சது 14 தொகுதியில வெற்றி நிச்சயம் பண்றது வந்து எங்களுடைய மீனவருடைய வாக்குதான். திமுக கூட்டணியில எத்தனை மீனவர்கள் வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிறார்கள்? திமுக கூட்டணியில எத்தனை பேர் இருக்கிறாங்க? அதாவது திமுகல அறிவிக்கல, காங்கிரஸ்ல அறிவிக்கல, பிஜேபியில அறிவிக்கல. இந்த தடவை தான், அதாவது முதல்ல ஒரு சீட்டு கொடுப்பாங்க, அவ்வளவுதான். இப்பதான் அதிமுக வந்து 4 சீட்டை ஒதுக்கி இருக்காங்க. எம்எல்ஏ 1, காங்கிரஸ் 1 ஒதுக்கி இருக்காங்க. இதை வந்து நாங்க வந்து இதை பயன்படுத்தி எங்களுடைய வாக்கு எண்ணிக்கையை நாங்க அதிகமா காட்டணும்னா இதுதான். அந்த 4 பேர் அதை ஜெயிக்கிறாங்களோ தோக்குறாங்களோ அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது, புரியுதுங்களா? எங்களுடைய வாக்கு எண்ணிக்கை எவ்வளவு எங்களுக்கு அடையாளப்படுத்தப்படுறோம். நாங்க மீனவர் மக்கள் முன்னாடி நேரடியாக தேர்தல் களத்தை எப்பொழுது சந்திக்கிறோம்? மீனவர் மக்கள் முன்னணி கட்சி வந்து இந்த எலெக்ஷன்ல கண்டஸ்ட் பண்றதுன்றது புரிதல்ல. முதல் கட்சி ஆரம்பித்த உடனே இடைத்தேர்தல் வந்தது. அம்மையார் ஜெயலலிதா அம்மா இறந்த உடனே இடைத்தேர்தல் வந்து ஆர்கே நகர்ல. அதுல சட்டசபை ஆர்கே நகர் சட்டசபைக்கு நான் போட்டிட்ட கட்சி தான் மீனவ மக்கள் முன்னணி கட்சி. முன்னுதாரணமாக இருக்கிறதுக்காக நாங்க போட்டிட்டோம். இப்போ எம்பி தேர்தலில் வந்து குறுகிய காலத்துல எங்களுக்கு வந்து ஒன்னும் மற்ற தொழில்களில் ஒன்றும் வேகமா எங்க ஆட்களை வந்து சரிப்படுத்த முடியாதுன்னா அது பண அரசியல் ஆகி போச்சு. அதனால கொஞ்சம் இடர்பாடு இருந்ததுனால கொஞ்சம் வந்து எம்எல்ஏல பார்த்தோம். சட்டசபையில வருகிற 26 சட்ட தொகுதியில மீனவ மக்கள் முன்னணி கட்சியின் சார்பாக ஏறக்குறைய 40 தொகுதியில நாங்க வந்து ஆட்களை நிறுத்துவோம். அதுல வந்து எந்த மாற்றமும் இருக்காது. நிறைய பேர் இன்னும் செதறி இருக்காங்க. மீனவ மக்கள் எல்லாரையும் ஒன்று சேர்த்து ஒரு குறையின் கீழ் நாங்க வந்து தேர்தலை சந்திப்போம். கடற்கரை பகுதிகளை ஆக்கிரமிப்பதற்கு அரசு பல்வேறு திட்டங்களை கொண்டு வருகிறது என்ற குற்றச்சாட்டுகள் இருக்கிறது. மீனவர் மக்கள் முன்னணி இது தொடர்பான பிரச்சனைகளை கையில் எடுத்து போராடுவதற்கான சூழல்கள் வாய்ப்புகள் இருக்கிறதா? உங்களுடைய பல்வேறு அமைப்புகளோடு ஒன்றிணைந்து போராடுவீர்களால் நீங்க தனிப்பட்ட முறையில போராடலாம்? இல்ல, பல்வேறு அமைப்புகள் தனித்தனியா அவங்க போராட்டி இருந்தாலும் நாங்களும் மீனவ மக்கள் முன்னணி கட்சி சார்பாகவும் நாங்க அதை வலியுறுத்தி கடிதங்கள் எழுதி கொண்டு இருக்கோம். தேவைப்பட்டால் தமிழ்நாடு தழுவிய ஒரு போராட்டத்தை மிக விரைவில் அறிவிப்போம் எலெக்ஷன் முடிஞ்ச உடனே. உங்களுக்கு இந்த நேர்காணலுக்கான நேரத்தை ஒதுக்கியதற்கு மிக்க நன்றி. ஜெயஹிந்த் சார். மீண்டும் நன்றி.